வெல்கம் டு ஜான் லாட்ரி கேசிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி சாமுர்தி 40 1/2/2020 ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 972-477. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேசிங் ஒன்றும் வரல, எதுவுமே பாஸ் இல்லை. ஆள் போடும் பாஸ் இல்லை, ஏபிபிசி எதுவுமே பாஸ் இல்லை. நேற்று வின்னிங்கே கிடையாது. எப்படினாலும் வின்னிங் வராது. சேனல் ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் சில நாள் வின்னிங் இருக்கும், வெற்றி பெறலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. நன்றி. கருத்து கணிப்பு மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஜான் லாட்ரி கெஸ்ஸிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏபோர்டு கெஸ்ஸிங் பார்ப்போம். வின்னிங் ஏதாச்சும் இருக்கும் பார்ப்போம். 5-6-3, பி போர்டு 5-8-4, சி போர்டு 5-4-9. இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 5-6-3 விஷயம் எது இருந்துச்சுன்னா அது போர்டு வச்சு பாருங்கள், நீங்கள் அது சான்ஸ் இருக்குது. பி போர்டில் அதே 5-8-4 கெஸ்ஸிங்கில் எது இருந்துச்சோ அதை எடுத்து பாருங்கள். சி போர்டு 5-4-9 கெஸ்ஸிங்கில் எது இருக்கோ அதை எடுத்து பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 5-4, ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல் போர்டு 5-4. கெஸ்ஸிங்கில் எது இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் வர சான்ஸ் இருக்குது. இதை மேட்ச் பண்ணி தான் ஏபிபிசி எடுத்திருக்கேன். 35-60 5 வச்சு 35, இந்த 5-4 வச்சு இது 2 வச்சு பாருங்கள் எது கொடுத்துருக்கணும், அதை எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வின்னிங் வரது சான்ஸ் இருக்குது. கேரளா லாட்ரி புக்கிங் பண்ணுறோம். 95-001-578-31 இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். லாட்ரி கேரளா லாட்ரி வாட்ஸ்அப் ஒன்லி, கேரளா லாட்ரி மட்டும் புக் பண்ணிக்கலாம். இப்போ வர்றவோ அதில் புக் பண்ணிக்கோங்க. ஏபிசி பார்த்துடலாம். ஏபிசி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 4 போர்டு 5-4 வச்சு தான் எடுத்திருக்கேன். 5-84 இந்த ஆல் போர்டு 5-4 வச்சு எதோ கொடுத்துருக்கோம் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ஸிங்கில் எது இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஒரு நாள் 473க்கு 476 கொடுத்தேன், ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆகும், இல்லாட்டி வந்துடும், ஃபுல் வின்னிங் கூட இருக்கும். கெஸ்ஸிங்கில் எது இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆல் போர்டு 5-4 வச்சுருக்கேன், இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி இந்த போர்டுகளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எது கரெக்டாக கொடுத்துருக்கோம் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நம்பர் எடுத்து பண்ணி பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இந்த நம்பர் என்னோட கெஸ்ஸிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6-84 நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க, கட்டாயமாக கிடையாது. போர்டு 5-4 ஒரு நம்பர் வின்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பரில் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இல்லை அதை வச்சு ஏபிசி எழுதுனாலும் இதில் பார்த்து நான் இதை 5-4 வச்சு என்ன கொடுத்துருக்கோம் அதை வச்சு பாருங்கள். ஏபிசி போடுறோம்னாலும் 5-4 வச்சு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்ட்ராங் நம்பர் 4 வச்சு 6-84 கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே ஸ்ட்ராங் நம்பர் வின்னிங் வரது கூட சான்ஸ் இருக்குது. அதான் ஜான் லாட்ரி கெஸ்ஸிங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கெஸ்ஸிங் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. உங்களுக்கு பொழுதுபோக்கு மட்டும்தான், உங்களை கட்டாயப்படுத்தணும்லாம் கிடையாது. கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி பாருங்கள். கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5-4 உங்கள் கெஸ்ஸிங் 4 போர்டில் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், சான்ஸ் இருக்குது. ஏபிசியில் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், சான்ஸ் இருக்குது. கெஸ்ஸிங் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். புக் பண்ணுறோம் இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம், ஜென்யூனாக இருக்கும். ப்ரைஸ் லிஸ்ட்டு அனுப்பி விட்ருவாங்க. அது போர்டு சிங்கிள் போர்டில் வைக்கிறதா இருந்தால் இதில் பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எது இருக்கோ அதை மட்டும் வச்சு பாருங்கள். எனக்கு 4 போர்டு பாஸ் ஆகாட்டி ஏபிசி இதில் ஏதாச்சும் ஒரு போர்டு பாஸ் ஆகிடும். இப்போ சி போர்டு பார்த்தீங்கன்னா 5-4-9 நம்ம கெஸ்ஸில் 5-4-9 இருந்தால் 3 போட்டு பாருங்கள், இன்னும் வரது கூட சான்ஸ் இருக்குது. அதாவது ஏபியில் எது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கோ அதை வச்சு போட்டு பாருங்கள். 4 போர்டு தான் போட்டு பார்க்கணும்னு அவசியம். 4 போர்டு உங்கள் கெஸ்ஸில் 5-4 வந்துட்டுன்னா போட்டு பாருங்கள், வின்னிங் வர சான்ஸ் இருக்குது. நேற்று வின்னிங் ஒன்று கூட இல்லை, அது மிஸ் ஆகிடுச்சு. முந்தா நாள் ஏ போர்டு 4 கொடுத்தோம், பி போர்டு 7 கொடுத்தோம், சி போர்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஏபிசி 473 கொடுத்தோம், 476 கொடுத்தோம், 473 ரிசல்ட் ஒரு நம்பரில் போச்சு. அந்த மாதிரி ஒரு நம்பரில் கூட போகணும், 3 நம்பர் கூட வந்துடும். அதனால்
மிஸ்ஸிங் எது இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.